குறிப்பாக உள்துறை அமைச்சர் பதவியை அண்ணாமலைக்கு பெற்றுத்தர பாஜக முடிவு செய்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதை உறுதி செய்து கொண்ட அதிமுக தரப்பு அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தீவிரமாக உள்குத்து வேலைகள் செய்து அவரை தோற்கடிப்பது என்ற முடிவுக்கு வந்தனர். இதுகுறித்த விஷயங்கள் அண்ணாமலை காதுக்கு செல்லவே அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். இதனை தவிர்க்க என்ன செய்வது என்ற குழப்பத்தில் அவர் இருந்தபோதுதான் தேர்தல் பொறுப்பாளர் என்ற பதவி அவரை தேடி வந்தது. அதன்படி அண்ணாமலைக்கு சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, காரைக்குடி, ஸ்ரீ வைகுண்டம், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம் ஆகிய 6 தொகுதிகளை கண்காணிக்கும் பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருந்தது. தமிழக பாஜக தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனின் உத்தரவுப்படிதான் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அறிவிப்பு வெளியானது. ஆனால் உண்மையில் கட்சியின் அமைப்பு செயலாளர் கேசவ் விநாயகத்தின் மேற்பார்வையில் தயாரிக்கப்பட்டதுதான் தேர்தல் பொறுப்பாளர்கள் லிஸ்ட். இதுகுறித்து எல்லாம் டெல்லி தலைமையும் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. இதை அறிந்த அண்ணாமலை தரப்பு மாநிலம் முழுவதும் கண்காணிப்பில் வைத்திருந்த நமக்கு வெறும் 6 தொகுதிகளை ஒதுக்குவதா என மன அழுத்தத்தில் தவித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்தே தேர்தல் பொறுப்பாளர் பதவியில் இருந்து விலகுகிறேன் என பிப்ரவரி 3ஆம் தேதி அறிவித்திருக்கிறார் அண்ணாமலை. தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என அவர் சொன்னாலும் இந்த அறிவிப்புக்கு பின்னால் சில அரசியல் மூகள் இருப்பதுதான் நிதர்சன உண்மை.